என்னாச்சுமா? ஏன் ஹரி சார் இமீடியட்டா வர சொன்னீங்க கால் பண்ணி? ஏன்? ஆமா, இங்க ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதுல ஒரு சின்ன பிரச்சனை. அதனாலதான் ஹரி சார வர சொன்னேன். நல்லவேளை ஹரி சார் அந்த நேரத்துல போலீஸோட வந்தாரு. நாங்க கல்யாணத்தை முன்னின்னு நடத்தி வச்சோம். ஓ, அப்போ ஹரி சார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வேணும்ல? என்ன பேசுற? லட்சுமி மேடத்துக்கு உதவி செய்யறதுல எனக்கு என்ன கஷ்டம்? சார், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார். உங்க நல்ல மனசுக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா ஏமா அப்படி நினைக்கலையே? என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவருக்கு தானே ஃபர்ஸ்ட் நீங்க போன் பண்றீங்க. அவர் உடனே ஓடியும் வர்றாரு. ஆமா, எப்பவுமே எந்த உரிமையிலுமா நீங்க அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க? சரி, நீங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அதே சூழல்ல தாமா நீங்களும் இருக்கீங்க. ஹரி சாரும் உங்களுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏமா நீங்க அவரை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆமா அத்தை, சந்தோஷ் கேக்குறதும் நியாயம் தானே. நீங்க சொன்ன பதில்ல தானே இப்ப இந்த கல்யாணமே நடந்தது. அவங்கள மனசுல நினைச்சிட்டு இருந்தவரை ஏத்துக்க சொன்ன நீங்க தான். உங்க மனசுல இருக்கிற ஹரிசார மட்டும் ஏன் அத்தை கண்டுக்காமலே இருக்கீங்க? உபதேசம் எல்லாம் ஊருக்கு தானே அத்தை. அப்படி இல்ல பவி, அவங்க கதை வேற, என்னோட கதை வேற. அவங்களுக்கு யாருமே ஆதரவா இல்ல. பெத்த புள்ளைங்கள்ல இருந்து சொந்தக்காரங்க வரைக்கும் எல்லாருமே எதிராதான் இருக்காங்க. தனிமையில இருக்கிற அவங்களுக்கு ஒரு துணை வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா என்ன நேசிக்கிற ஒரு புள்ள, என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிற என்னோட மருமக, எல்லாமே எனக்கு நல்லா தானே அமைஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணுன்னா நீங்க ஓடி வரீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒரு துணையை தேடணும்? சரிம்மா, உங்களுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஹரி சாருக்கு அவருக்கு நீங்க தானமா இருக்கீங்க. இத பாருங்கம்மா, நாங்க எல்லாம் துணையா உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க யார கூப்பிடுறீங்க? அவரை தானே. ஏன்னா அவர் மேல உங்களுக்கு அவருக்கு தெரியாமலே ஒரு உரிமை இருக்குது. ஆமா அத்தை, நீங்க உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவர் மேல இருக்கிற உங்களோட உணர்வை இப்படி நீங்க மறைக்க பாக்குறீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஹரி சார் தான் நீங்க துணையா கூப்பிடுறீங்க. இப்படி பிரச்சனை வரும்போது மட்டும் உரிமை எடுத்துக்கிறது எந்த வகையில அத்தை நியாயம்? சொல்ல போனா இது கூட ஒரு சுயநலம் தானே. இல்ல, எனக்கு புரியல. ஏன் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மேடத்தை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க? இத பத்தில எதுவும் பேச வேண்டாம், புரிஞ்சுக்கங்க. அத்தை மட்டும் ஏதாவது சொன்னா போதுமே, உடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துரும். இது நம்ம குடும்ப விஷயம், நாம தானே பேசி தீர்த்துக்கணும். இது அவங்க மனசு கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறோம். அம்மா, இத பாருங்க, ஹரி சார நம்ம குடும்பமா நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். நீங்க யாரோ பெத்த பிள்ளை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி நீங்க ஹரி சாரையும் ஏத்துக்கோங்க. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் என்னால முடியாது. ஓகேமா, சரி, நீங்க சொல்ற மாதிரி தான். ஆனா அவர் கட்டின தாலி எதுக்கு இப்ப நீங்க போட்டிருக்கீங்க? இந்த கோவில்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். அவர் கட்டின இந்த தாலிய இந்த கோயிலே கழட்டி போடுங்க.
அப்போதான் உங்களுக்கும் நிம்மதி, அவருக்கும் நிம்மதி. ஆமா அத்தை, அவரு வேண்டான்னா அவர் கட்டின தாலியை காட்டிருங்க அத்தை. அம்மா, ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், உங்களுக்கு புரியலம்மா? அம்மா, சத்தியமா பரிபூர்ண சம்மதம் அந்த கல்யாணத்துல எல்லாருக்குமே. ஆமா அத்தை, இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிற நீங்க தான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா அம்மா அம்மா, உங்க மனசுக்கு தெரியும் நாங்க சொல்றதெல்லாம் சரின்னு. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலம்மா. குட்டி, என்ன வார்த்தையால கொல்லாத. ரேடியோல எவ்ளோ சிக்கலான பிரச்சனைக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஆனா உண்மையிலேயே உன் கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ நினைக்கிறது நடக்காது. சரிம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அம்மா, அவர் கட்டின இந்த தாலிய உடனே கழட்டி இதுல போடுங்க. தாத்தா பாட்டிக்கெல்லாம் நீங்க இந்த தாலியை கட்டியிருக்கிறதானே பிரச்சனையா இருக்கு. இந்த தாலியை கழட்டி போட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அம்மா, உங்களை தான் இப்பவே கழட்டி இதுல போட்டுருங்க. தாத்தா பாட்டிக்கு இது போட்டிருக்கிறதுனால தானே பிரச்சனையா இருக்கு. தாத்தா கழுத்துல போட்டிருக்க இந்த தாலியை கழட்ட சொல்லி தானே உங்ககிட்ட பேசாம இருக்காரு. இப்போ அவங்கள ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவாங்க. கழட்டி இதுல போட்டுருங்க. கழட்டுங்கம்மா. ஆமா அத்தை, ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் தப்பா பேசுறதுனால தனக்கு அவமானமாகி ஊருக்கே போறது இல்லைன்னு தாத்தா சொன்னாரு. உங்களுக்கு தான் அப்பா அப்பான்னு அவர் மேல அதிக பாசமாச்சே, அவருக்காகவாது இதை கழட்டி போட்டுருங்க. அம்மா, தாலிங்கிறது வெறும் கயறு தான். நாம அதை புனிதமா நினைக்காத வரைக்கும். அதை கட்டினவங்க மேல உண்மையான அன்பு இருந்தா அது சென்டிமெண்ட் ஆயிடுமா? இல்லைனா அதுக்கு எந்த பவரும் இல்லை. அதை கட்டின ஹரிசாரும் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதனால அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. நீங்க கழட்டி இதுல போடுங்க. போட்டுட்டு என்னோட அம்மாவா மட்டும் என் கூட வீட்டுக்கு வாங்க. சந்தோஷ், இருங்க சார், கழட்டுங்கம்மா. மேடம், தப்பு பண்ணது நான் தான். அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல ஒத்தி பேதலிச்சு விளையாட்டா உங்க கழுத்துல தாலியை கட்டிட்டேன். ஹரி சார், அதுக்கு நீங்க கொடுத்த விலை ரொம்ப அதிகம் மேடம். உங்க மேல பாசமா இருந்த உங்க மாமனாரு இன்னி வரைக்கும் உங்களை எதிரியா பாக்குறதுக்கு காரணம் இந்த தாலிதான். தினம் தினம் இதனால உங்களுக்கு அவமானம் தான். உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த தாலியை போட்டிருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது உங்களுக்கு வேண்டாம் மேடம். நீங்க இதனால எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்குறதை என்னால பார்க்க முடியல. அதனால நானே சொல்றேன் மேடம், தாலியை கழட்டிடுங்க.
நீங்க தலையில வச்சுக்கோங்க. தாலியே என்னோட கழுத்துல நீங்க கட்டினீங்களே, ஞாபகம் இருக்கா? அத்தை, என்னாச்சு அத்தை? இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போலாமா? அம்மா, என்னம்மா நீங்க பாட்டுக்கு மயங்கி விழுந்துட்டீங்க? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சாப்பிடல. என்ன அத்தை, கிருத்திகா அதுவுமா விரதம் இருந்தீங்களாக்கும்? அதுக்குன்னு இப்படி உடம்புக்கு முடியாத அளவுக்கு இருக்க கூடாது அத்தை. அவங்களுக்கு மயக்கம் வந்தது விரதத்தினால இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பண்ண விதண்டாவாதத்தினாலதான். இல்ல, இப்ப யாருக்கு வேணும் இந்த கல்யாணம்? ஏன் தேவையில்லாத விஷயத்த பேசி அவங்க மனசை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க தாலி போட்டுக்கிறாங்க, போட்டுக்கல, அது அவங்க விருப்பம். அதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. ஹரி சார், அத்தை இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு தானே பயத்துல கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. தயவு செஞ்சு படுத்தாத. எங்க மனசுல என்ன இருக்கு, நாங்க ஏன் மறுக்கிறோங்கிறதுலாம் அதெல்லாம் எங்க தனிப்பட்ட விஷயம். ஒரு அளவுக்கு மேல யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது. நீங்க தாலியை கட்டிக்கங்க மேடம், யாரும் உங்களை கழட்ட சொல்ல மாட்டாங்க.
யாரும் சொல்ல மாட்டாங்க. போலாம். பவி, என்ன பவி, ஹரி சார் அம்மா கூட சேர்ந்து இப்படி பேசுறாரு? நான் அம்மாவை பேசுனது ராங்கா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அப்படி இல்லடா. அத்தை திடீர்னு மயக்கம் போட்டதும் ஹரி சார் பயந்துட்டாரு. மத்தபடி அவருக்கு அத்தை மேல அவ்வளோ லவ் இருக்கு. அதான் அவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறாரு. என்னடா, என்னாச்சு? இந்த மனிதனோட மனசு ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல பவி. பாரு, அம்மா கழுத்துல அந்த தாலி இருக்கும்போது அவ்வளவு கோவப்பட்டு நான் ஹரிசார அடிக்கிற வரைக்கும் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் எப்படியாவது உங்களை ஒண்ணு சேர்க்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்துக்கு என்ன பவி காரணம்? நீ என்ன சந்தோஷ் சொல்ல வர? இல்ல பவி, எனக்கு என்னமோ இப்பதான் நான் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிற பக்குவத்தை அடைஞ்சிருக்கேன் போல இருக்கு. இத்தனை நாளும் எந்த பிரச்சனையில எனக்கு பாதிப்பு வரும், அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு அதை மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு எதிரா இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தும் யோசிக்கணும்னு தோணுது. Till date, life will teach you. You must learn அப்படின்னு ஒரு கோடு பார்த்தேன். எவ்வளவு உண்மை இல்ல அது? என்ன பவி அப்படி பாக்குற? இல்ல, நூலை போல சேலை, தாய போல புள்ளன்னு எல்லாரும் சொல்ற மாதிரியே இப்போ நீ அப்படியே அத்தை மாதிரியே பேசுறடா. பவி, விடக்கூடாது. இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நாம தான் மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். அதை விட வேற என்னடா வேலை இருக்கு? தொந்தரவு மேல தொந்தரவு கொடுத்து அவங்க மனசை நம்ம மாத்தியே தீரணும். அவங்க ரெண்டு பேருக்குமே இதுல விருப்பம் இருக்கு பவி, அது நல்லாவே தெரியுது. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க ரெண்டு பேருமே தடுக்குது. அதான் என்னன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணிட்டா எல்லாம் தானா நடக்கும் பவி. வேற என்ன, எல்லாம் இந்த பழா போன சமூகம் தான். இவங்கெல்லாம் என்ன சொல்வாங்கங்கிற பயம். அதுக்காக தான் இப்படி தயங்குறாங்க. ஏன் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அவங்கள ஏத்துப்பாங்களா என்ன? பவி, அவங்க ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலைன்னா என்ன? ஒன்னா சேர்ந்து வாழ போறவங்க அவங்க கூட நாம இருக்க போறோம். வேற என்ன வேணும் சொல்லு? சரி, கடவுள் சன்னதியில இருந்து முடிவெடுக்கிறோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்புவோம். சரியா? ரெண்டு பேர் சேர்ந்து சாமி கும்பிட்டு கிளம்புவோம்.